ஹாய், இன்றைக்கி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்முடைய டாபிக் என்ன அப்படின்னா ஆவிகள், பேய்கள். ஏப்பா, பேய் இருக்கா இல்லையா, இல்லை பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? உண்மையிலே பேய் இருக்கா இல்லையா, இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இதை பற்றி நிறையா பேர் பேசிட்டாங்க. இருந்தாலும் நான் பேசினாலுமே நீங்கள் கேட்க முடியும், ஏன்னா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னு எப்பயுமே இந்த ஒரு பேய் பற்றியோ இல்லை ஆவிகள் பற்றியோ யாராவது ஒரு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னால் கூட நம்ம ஆட்டோமேட்டிக்காக கேட்க உட்காந்துருவோம். அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. சரி, இதில் நான் என்ன புதுசாக சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒன்றுமே நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல. இது ஆல்ரெடி இருக்கிற சில விஷயங்கள் தான். ஆனால் இது வரைக்கும் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். நான் பிலீஃப் வெர்சஸ் சயின்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டென்ட்டு தான் இது. ஸோ இந்த பிலீஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுடைய இந்தியன் மித்தாலஜியில் நிறையா அதுக்கான விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்பயுமே பேய் பற்றி, ஆவிகள் பற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி கூட இந்தியாவில் ராஜஸ்தானில் ஒரு ஃபோர்ட் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துக்கு சாயந்தரத்துக்கு மேலே அங்கே யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. இது இந்திய அரசாங்கமே பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஒரு ஆவிகள், பேய்கள் பற்றியான நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வேர்ல்டு வைடாக அதுக்கான ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஹாலோவீன் ஃபெஸ்டிவல் அப்படின்னே ஒன்று கொண்டாடுறாங்க. அதாவது அவங்களே பேய் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஹாலோவின் எல்லாருமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டா யூடியூப்லேயோ அல்லது கூகுள்லேயோ சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக எல்லா இடத்துலையுமே இந்த ஆவிகள், பேய்கள் இதை பற்றிலாம், கோஸ்ட்டு, ஸ்பிரிட்டை பற்றி இன்றைக்கி வரைக்கும் ரிசர்ச் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை என்ன தான் மித் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கா அப்படின்ற அடுத்த ஒரு தாட் வருது. அப்படி பார்க்கும்போது நான் நிறையா விஷயங்களை தேடி பார்த்தேன். தமிழில் புறநானூறு அப்படின்னு ஒரு சங்ககால பாடல் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த புறநானூரில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போர்க்களத்தில் வீரர்கள்லாம் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள சுற்றி இந்த ஆவிகள், பேய்கள்லாம் இருக்கிறதா ஒரு பாடலில் குறிப்பிடப்படுது. அதே மாதிரி மதுரை காஞ்சி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் அந்த பாடல்லையுமே சில இடங்களில் இந்த ஆவிகள், பேய்கள் பற்றியான குறிப்புகள் இருக்குது. இது மட்டும் கிடையாது, போன செஞ்சுரியில் மறைமலை அடிகளார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, மரணத்திற்கு பின்னால் மனிதனின் நிலை அப்படின்ற ஒரு புக்கு. அந்த புக்கு உங்களுக்கு டைம் கிடச்சா வாங்கி படித்து பாருங்கள். ஒருவேளை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் அதில் இருக்கக்கூடிய விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம படத்துலலாம் பார்க்குறோம் இல்லையா, பேய்கள் வெள்ளையாக இருக்கும், கருப்பாக இருக்கும் அப்படின்லாம். அவர் என்ன மாதிரி அதை குறிப்பிடுறார் அப்படின்னா, ஒரு நல்ல ஆத்மாவாக இருந்தது அப்படின்னா அது ஒயிட் கலர்லேயும், அது ஒரு கெட்ட ஆத்மாவாக இருந்ததுன்னா பிளாக் கலர்லேயும் இருக்கும். அதை வச்சு அது என்ன மாதிரியான ஸ்பிரிட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, இந்த ஆவிகள், பேய்கள் இதெல்லாம் சூக்ஷ்மமானது, கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல வர்றார். இப்போது நம்ம மனுஷ கண்ணால் ஒரு ரத்தத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுமா? வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு மைக்ரோஸ்கோப்னு ஒன்று தேவைப்படுது. அதே மாதிரி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய நுண்ணுணர்வு திறனால் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம இந்த கோஸ்ட்டு, ஸ்பிரிட் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரிசர்ச் இருக்குது. ஆனால் இந்த ரிசர்ச் எல்லாமே ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஆவிகள், பேய்கள்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வருது. அதாவது அது ப்ரூஃபாக இல்லை, அது இன்றைக்கி வரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு மர்மமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுது ஆவிகள், பேய்களை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னா மனுஷனுடைய காதுகளால் கேட்க முடியாத சத்தங்கள், குறைந்த அதிர்வெண் கொண்ட சத்தங்கள் மனுஷனுடைய உடம்பில் நடுக்கத்தை உண்டாக்குது. அதன் மூலமாக அவன் மாயத் தோற்றங்களை கற்பனை பண்ணிக்கிறான் அப்படின்னு இன்ஃப்ரா சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சயின்ஸ் முன்னெடுத்து வைக்குது. நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பேரேடோலியா அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது இப்போ ஒரு செவுத்தில் நம்ம தண்ணியுடைய கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளாவே அது ஒரு முகம் தெரிகிற மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம கற்பனை பண்ணிக்க முடியும். அது நம்ம மூளையுடைய சில கற்பனைகள். அதனாலையும் இந்த பேய்கள், பிசாசுகளை பார்த்ததா சொல்கிற சிலர்லாம் அந்த மாதிரி அந்த பேரடோலியான்ற அந்த ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்கள இந்த பேய்கள், ஆவிகளை பார்த்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ப்ரூஃப் கிடையாது அப்படின்றது தான் சயின்ஸ் சொல்ல வருது. அதே மாதிரி இப்போ நம்ம நம்முடைய சைட்லலாம் கொல்லிவாய் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லிவாய் பேய்னா நெருப்பு ரூபமாக இருக்கக்கூடிய
பேய்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதுவே சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சதுப்பு நிலத்தில் வந்து அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த செடிகள் மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த நீரோடு சேர்ந்து அந்த இலைகள்லாம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போய் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் யாராவது ஒருத்தர் நடக்கும்போது அவங்க கால்லாம் அந்த தண்ணியில் வச்சு மேலே எடுத்து இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க காலுடைய உராய்வு காரணமாக அந்த இடத்துல வந்து ஃபயர் உண்டாகி அதை தான் அவங்க கொல்லிவாய் பேய்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சயின்ஸு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹாலோசினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஹாலோசினேஷன் என்ன அப்படின்னா மாயத்தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். மாயத்தோற்றம் அப்படின்றதான் அதுக்கு கரெக்டான அர்த்தம். இந்த மாயத்தோற்றம் எப்போ வருது அப்படின்னா நிறையா விஷயங்களால் அந்த மாயத்தோற்றங்கள் ஏற்படுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஃப்ரா சவுண்டு, அதே மாதிரி இந்த பேரடோலியா அப்படின்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சில பிளான்ஸ் கூட அந்த ஹாலோசினேஷனை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது. அப்படி பார்க்கும்போது தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் ஈஸியாக பார்க்கக்கூடிய ஊமத்தை அப்படின்ற ஒரு பூ, அந்த பூ வந்து நமக்கு ஹாலோசினேஷன்றதை ஏற்படுத்தக்கூடியது. இங்கிலீஷில் வந்து டட்டூரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூவுக்கு, ஊமத்தை பூவுக்கு. அது நாட் ஒன்லி அந்த ஊமத்தை பூ மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற ஒரு வாயு. அந்த கார்பன் மோனாக்சைடு இந்த பழைய கட்டிடங்கள் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் கூட இந்த கார்பன் மோனாக்சைடுடைய இது வந்து ஜாஸ்தி இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஹாலோசினேஷனால் தான் அவங்க அந்த இடத்துல பேய் இருக்கிற மாதிரியோ ஆவிகள் இருக்கிற மாதிரியோ இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறது, இது எல்லாமே அதனால தான் ஏற்படுது அப்படின்னு சயின்ஸு சொல்லுது. அதே மாதிரி சில இடங்களில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த பழைய கட்டிடங்கள் இதிலலாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனாலையும் ஒருத்தருக்கு வந்து அந்த இடத்துல இல்லாத ஒரு விஷயங்கள் இருக்கிற மாதிரியும் அல்ல ஏதாவது ஒரு சத்தங்கள் மூலமாக அவங்களுக்கு பேய்களை நான் உணர்ந்தேன், பேய் அழுகிற மாதிரி சத்தத்தை கேட்டேன் இப்படி சொல்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சயின்டிஃபிக்கான ரீசன்ஸை சொல்லி அதுக்கு ப்ரூஃப் கிடையாது, பேய் ஆவிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சயின்ஸ் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அறிவியல் ரீதியாக, அதாவது சயின்டிஃபிக்காக நம்ம இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஆவிகள் பேய்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ப்ரூஃப் கிடையாது, இது மூளையுடைய ஒரு கற்பனை தான். ஸோ நம்முடைய பயம்தான் அப்படின்னே சொல்லலாம். அதே ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்ட கதைகளையோ அல்லது உங்களுடைய சுய அனுபவத்தையோ, அதாவது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க சில விஷயங்களை, அதெல்லாம் நம்புனீங்க அப்படின்னா பேய் ஆவி இதெல்லாம் இன்னமும் மர்மமான ஒரு விஷயமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. யாராவது சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை நம்பவும் கூடாது. அதே சமயத்தில் நம்ம அனுபவத்தில் நான் பார்க்கல அப்படின்றதுனால அது இல்லை அப்படின்னும் கிடையாது. ஸோ இந்த பேய்கள் ஆவிகளை பற்றி இன்னும் எப்போல்லாம் தகவல் எனக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு டாப்பிக்கோடு உங்களை திரும்ப வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாதவன். பாய்.